Hi guys, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல லைன் அண்ட் பாலிலைன் பார்த்திருந்தோம். சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய draw tools பார்க்கலாம். சோ வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போற டூல் சர்க்கிள். சோ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படினா சர்க்கிள்னாவே நமக்கு ரேடியஸ் டயாமீட்டர் இதான் ஞாபகம் வரும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு 6 type of circles நம்மளால draw பண்ண முடியும். Center radius, center diameter, 2 point, 3 point, tangent, tangent radius, tangent, tangent, tangent. So எப்படி perform பண்றதுன்னு பார்க்கலாம். command நோட் பண்ணிக்கோங்க. C enter. So நான் இப்போ C enter கொடுத்தேன் அப்படினாக்க உங்களுக்கு என்னென்னலாம் commands கேட்கும் அப்படினு பாத்தீங்கன்னா கீழ command line நீங்க பார்க்கணும். So command lineல வந்து பாத்தீங்க அப்படினா specify center point for circle or 3 point. அதாவது அங்க என்னென்ன டைப் பார்த்தோமோ அது எல்லாமே இங்கேயும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இப்போ எனக்கு சென்டர் பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. நான் சென்டர் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிட்டேன். சென்டர் பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணோடனே கீழே பாருங்கள், கீழே உங்களுக்கு ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் ஆர் டயாமீட்டர் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேடியஸ் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா டேரெக்டாக நான் ரேடியஸ் 30 அப்படின்னு டைப் பண்ணிடுவேன். ஸோ 30 ரேடியஸ் உள்ள சர்க்கிள் வந்து எனக்கு இங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். இதோட ரேடியஸ் வந்து உங்களுக்கு 30 இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ரேடியஸ் உள்ள சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியாச்சு. லைக் தட் அகெயின் சி என்டர் பண்ணுறேன். சி என்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் ஆஸ் இட் இஸ் நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு டயாமீட்டர் தான் தெரியும். 5 சிம்பிள் போட்டு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வந்து டயாமீட்டர் தான் எனக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்துக்கு நான் டி என்டர்னு கொடுக்கணும். டி என்டர்னு கொடுத்தீங்கன்னா கீழே கமாண்ட் லைன் பாருங்கள், டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள்னு கேட்கும். ஸோ டயாமீட்டர் நான் ஒரு 90 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ரேடியஸ்னால் டேரெக்டாக கொடுக்கலாம். டயாமீட்டர் அப்படின்னா டி என்டர் கொடுக்கணும். ஓகேங்களா? இது நான் சொல்கிற எல்லாமே சர்க்கிள்குள்ளே சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரேடியஸ்னால் எப்படி கொடுக்கணும், டயானா எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் அதே சி என்டரில் நம்மளுக்கு 2 பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்குது, 3 பாயிண்ட் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் கிடையில ஐ டோன்ட் நோ த டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் டைமென்ஷனே எனக்கு தெரியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் பொசிஷன் வருது அப்படின்னா சி என்டர் கொடுத்துட்டு இங்கே 2 பாயிண்ட்டுக்கு 2p என்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். 2pன்னு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள்ஸ் டயாமீட்டர்னு கேட்கும். நான் ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் என்ன கேட்குது, செகண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் டயாமீட்டர். நான் செகண்ட் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் எது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போர்ஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்க தாராளமாக நீங்கள் 2 பாயிண்ட் சர்க்கிள் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேவையில்லாததை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து அதே சர்க்கிளில் நம்மளுக்கு 3 பாயிண்ட் சர்க்கிள் இருக்குது. 3 பாயிண்ட் சர்க்கிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட அவுட்டர் பொசிஷனில் நான் வந்துட்டு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணோன்னா சி என்டரில் போயிட்டு 3p என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆன் சர்க்கிள்னு கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து செகண்ட் பாயிண்ட் கேட்கும், செகண்ட் பாயிண்ட். அடுத்து தேர்ட் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள்னு கேட்கும். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்க்கு நம்ம 3 பாயிண்ட் சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு tan ரேடியஸ்ன்னு இருக்கும். அது ஒன்றும் இல்லை, 2 டேஞ்சென்ஷியல் பாயிண்ட்ஸ் கிடையில எனக்கு ஒரு ரேடியஸ் உள்ள சர்க்கிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 ஓகேங்களா? ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கேட்குதா. நான் ரேடியஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து 15ன்றது வேலிட் கிடையாது. ஸோ அதனால் ஃபார்ம் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வச்சுக்கோமே, ஏன்னா வேலிடாக இருந்தால் தானே ஃபார்ம் ஆகும். இப்போ சி என்டர் கொடுத்துட்டு டேஞ்சன்ட் ரேடியஸ்க்கு டி என்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் ஆஃப் சர்க்கிள்னு கேட்கும், கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேஞ்சன்ட் ஆஃப் சர்க்கிள் கேட்கும், கொடுத்துருங்க. அடுத்தது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கேட்கல நான் வந்து 15 அப்படின்னு கொடுக்குறேன். ஃபார்ம் ஆகிடுச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் tan ரேடியஸ் ஃபார்ம் பண்ணணும். லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா tan மூணுமே டேஞ்சென்ஷியல் பாயிண்ட்ஸ். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் இங்கே பாருங்கள், கீழே கமெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆன் சர்க்கிள்னு கேட்குது, அப்போ ஒரு கிளிக்கு. அடுத்து என்ன கேட்குது, செகண்ட் பாயிண்ட் ஆன் சர்க்கிள்னு கேட்குது, அப்போ ஒரு கிளிக்கு. அடுத்து தேர்ட் பாயிண்ட் ஆன் சர்க்கிள்னு கேட்குது, அப்போ ஒரு கிளிக்கு. அப்போ அந்த மூணுக்கும் சேர்த்து டேஞ்சன்ட்டுக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சர்க்கிள் கமாண்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்கிளை வந்து தேவைப்பட்ட இடத்துல அப்ளிகேஷன் வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இனிஷியலாக டூல்ஸ் பேசிஸ் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஃபர்தர் கிளாஸஸில்
மெக்கானிக்கல் ட்ராயிங்ஸ் இந்த மாதிரிலாம் எப்படி போகணும் அப்படின்ற கிளாஸஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு டூல் பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைல கொஞ்சம் டூல்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா இதுவே இருந்தால் எடிட்டிங் எப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் நான் மூவ் அப்படின்ற டூல் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மூவ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மாடிஃபை டூல். நல்லாவே தெரியும், இதோட பேரை பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு இது வந்து ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர்பஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். சரி, மூவ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க ஒரு ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெக்டாங்கிளில் ஒரு சர்க்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். இந்த சர்க்கிளை இப்போ நான் மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? என்டர் கமாண்டு மூவ்க்கு. ஸோ நான் என்டர் கொடுத்துட்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மிட் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு எங்கே வேணுமோ அங்கே போயிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மூவ் வந்து ரொம்பவே சிம்பிள். இது இல்லாமல் இதில் பேஸ் பாயிண்ட் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சென்டர்னால் சென்டர் பாயிண்ட்டை பேஸாக கொடுக்கணும். இதுவே நான் வந்துட்டு இந்த குவாட்ரண்ட்டை கொண்டு போய் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா குவாட்ரண்ட்டை தான் நீங்கள் பாருங்கள், கர்சர் வந்து குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். குவாட்ரண்ட்டை பேஸ் பாயிண்ட்டாக கிளிக் பண்ணால் தான் குவாட்ரண்ட் போய் ப்ளேஸ் ஆகும். இதுவே வந்து எனக்கு சென்டர் தான் போகணும்னா சென்டர் கிளிக் பண்ணிவிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மூவ் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காப்பி. காப்பியோட கமாண்ட் CO என்டர். CO என்டர் இது எதுக்காகனா டு கிரியேட் டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸ். ஏன்னா ஒன்று இருக்கும், நிறைய காம்பனன்ட் இதே மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்க நம்ம காப்பி ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்கும். இப்போ நான் என்ன காம்பனண்ட்டை காப்பி பண்ணணுமோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த காப்பி எடுத்துக்கிறேன். என்டர் பண்ணிக்கோங்க. இதுலையும் நீங்கள் பேஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேணும்னா அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒன்ஸ் டூப்ளிகேட் பண்ணோடனே கமாண்டை விட்டு வெளில வந்துடும். எனக்கு நிறைய டைம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காப்பி எடுக்கையிலே இங்கே மோடில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மல்டிபிள்னு இருக்குது. இப்போ சிங்கிள்னு இருக்கவங்க தான் ஒன் டைமோட வந்துருச்சு. இதுவே நீங்கள் மல்டிபிள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் மல்டிபிள் டைம்ஸ் வந்து காப்பி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தெரியுதுங்களா? ஓகே, இதை தாண்டி நம்மளுக்கு அரேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். அரே எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரே தடவையிலேயே எனக்கு நிறைய நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரேக்குள்ளே போகிறேன், எனக்கு ஒரு 5 நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் கர்சரோட 5 நம்பர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இதை வந்துட்டு இந்த 5 நம்பர்ஸையும் நான் இதுக்குள்ளே வைக்கணும். 5 நம்பர்ஸ் வந்துருச்சு, அதை ஃபிட்டு பற்றி செகண்ட் பாயிண்ட்னா நீங்கள் அடுத்த பாயிண்ட் எங்கே வேணும் கொடுத்தீங்கன்னா அப்படியே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மாதிரி கிளிக் பண்ணுறனோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு மற்றதும் வந்துடும். ஆனால் நான் இப்போது எனக்கு கரெக்டாக இந்த பாக்ஸ்குள்ளே வரணும்னா அரே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சேம் ஒரு 4 எடுத்துக்கலாம். 4 எடுத்துகிட்டு நான் என்டர் அடிக்கிறேன். இப்போ வந்து இங்கே ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஃபிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அழகாக இதுக்குள்ளே நான் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். அதுக்காக தான் இந்த காப்பியில் ஒரு ஃபிட் ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி ஆப்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.